ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கை சமையல். வாங்க மங்கை சமையலில் இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிறேன். இதில் 1 கப் உளுந்து சேர்த்துருக்கேன். இது 200 கிராம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே நல்லா வாசம் வரும். வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இல்லைனா 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்தாச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் கட்டி பெருங்காயம் அதை அப்போ தான் பொரியுங்கிறதுக்காக நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் பெருங்காயத்தூள் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயத்தை 1-2மா உடச்சி சேர்த்துருக்கேன். நல்லா பொரிச்சதுக்கு பிற்பாடு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா பொருளையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வறுக்கணும். மிளகாய் வறுத்தாச்சு. பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம், பிளேட்டுக்கு. நான் மல்லி 4 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன். அதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நாலு ஸ்பூன் எள்ளையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரியணும். படபடன்னு சவுண்டு வரும். 1/4 கப் அரிசியும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நான் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன்.
ஆஃப் பண்ணதுக்கு பாடு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கோம்ல அதை அப்படியே கடாயில் சேர்த்துருக்கேன். அந்த சூட்லேயே இருக்கட்டும். அதோட நான் பூண்டு 10 பல் இருக்குல்ல பூண்டு, அதை 1 2மா தோல் உரித்து அதையும் சேர்த்துக்கிறேன். அதோட ஆறுனதுக்கு பாடு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சியில் மிளகாய் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு பிற்பாடு நம்ம எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சா தான் பொடி நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.